தேவநேய பாவாணர். இதை பற்றி புக்லேயும் இருக்குது, அதையும் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம மெட்டீரியல் உள்ள லைட்டாக இன்னும் அந்த புக்லேயே நம்ம மெட்டீரியல் இன்னும் கொஞ்சம்லாம் இருக்குது, பார்ப்போம். அவர் எழுதின அந்த உரைநடைகள் என்னென்ன அப்படின்னு. ஒப்பியல் மொழி நூல், ஒப்பியல் மற்ற மொழியோடு ஒப்பிட்டு எழுதுறது. தமிழர் திருமணம், தேவநேய பாவாணர் தமிழர் திருமணம். தேவநேய பாவாணருடைய தமிழர் வரலாறு. தேவநேய பாவாணர் தமிழ் இலக்கிய வரலாறு. தமிழர் வரலாறு வேறு, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு. தமிழ் இலக்கியம் எப்படி உருவாகி எப்படி வந்துச்சுங்கிறது தமிழ் இலக்கிய வரலாறு. தேவநேய பாவாணர் தமிழ் வரலாறு, தமிழ் மொழியோட வரலாறு. அங்கே பாருங்க 3 விஷயம் எழுதியிருக்கிறார். தமிழரோட வரலாறு, தமிழ் இலக்கியம் எப்படி உருவாகி வந்தது, தமிழ் மொழியை பற்றின வரலாறு. தமிழ் மதம், இந்து மதம்னு சொல்லலை, தமிழ் மதம். நம்ம மதமே வேறடா, நம்ம என்ன பண்ணோம், பெண்வழி சமூகம், பெண்ணை தான் போற்றி இது பண்ணோம், பெண்ணை சுற்றி தான் உலகம் குடும்பம், சரியா? பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும், படிக்கணும், ஜாதி கிடையாது, எல்லா தொழிலையும் என்ன பண்ணணும், நம்ம சமமாக பார்த்தோம். குயவர்னா யார்? அவங்கள எவ்வளோ போட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சங்ககால இலக்கியங்கள். அவங்கள அப்போ யாருமே என்ன பண்ணல, நம்ம கேவலமாகவோ இழிவாகவோ நடத்தலை, எல்லோரும் சமம். அவன் எந்த அளவுக்கோ, நான் எந்த அளவுக்கு இந்த சமூகத்துக்கு முக்கியமோ அதே அளவு தான் அந்த எல்லா தொழில் செய்கிறவனும். அங்கே ஏற்றத்தாழ்வே இல்லை அப்படிங்கிற அந்த இந்த இந்து மதம், சந்து மதம், வைணவ மதம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி எழுதியிருக்காரு. திருக்குறளை பற்றி எழுதியிருக்காரு. யார்? தேவநேய பாவாணர். தமிழ் மரபு உரை, தமிழ் மரபு எப்படிப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்காரு தேவநேய பாவாணர். இந்த மாதிரி இதெல்லாம் படிக்கும்பொழுது அவங்க பேரை சொல்லி சொல்லி படிக்கணும், அப்போ தான் அது கூட லிங்க் ஆகும். தேவநேய பாவாணர் பழந்தமிழ் ஆட்சி, அப்போ எப்படி ஆட்சி செஞ்சுருக்காங்க. தேவநேய பாவாணர் முதல் தாய்மொழி, உலக மொழி எல்லாத்துக்குமே தாய்மொழினே சொல்லலாம், தப்பே கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. தேவநேய பாவாணர் மொழி வரலாறு. இலக்கண நூல்களை மாணவர்களுக்காக எளிய நடையில் எழுதியவர். ஏன்னா இலக்கணர்களை நன்னூல், தொல்காப்பியெல்லாம் படிச்சிங்கன்னா ஒரே செய்யுளாக இருக்கும். கூட நன்னூல் ஒன்று படித்தேன், புரியலை நமக்கு. நான் சொன்னோன்னே தான் பொருள் புரிஞ்சிருக்கும், அதெல்லாம் மாற்றி எழுதுகிறார். அகராதி தொகுத்தவர். அகராதின்னு என்ன? தமிழ் டிக்ஷனரி உருவாக்குறார். யார்? தேவநேய பாவாணர். தொல்காப்பியத்தின் எழுத்து அதிகாரத்தை நச்சினார்க்கினியார் உரையுடன் பதிப்பித்தார். நச்சினார்க்கினியார் தொல்காப்பியத்தில் எழுத்து அதிகாரங்களை, எழுத்து, சொல், பொருள், எழுத்து அதிகாரத்தை அதுக்கு நச்சினார்க்கினியார் உரை எழுதியிருக்கார். மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுறது, அதை பதிப்பிச்சிருக்காரு. யார்? உவேசா மாதிரி இவரும் நூல்களையும் பதிப்பிச்சிருக்காரு. தமிழ் பல புது சொற்களை உருவாக்கியவர். யார்? தேவநேய பாவாணர்.